Hi friends, welcome to TECHS Technical and Technologies. Okay friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்க கம்பைலர் பத்தி பார்க்க போறோம் friends. ஓகேங்களா? சோ இந்த கம்பைலர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா? நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா C ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படினா அந்த C ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது இல்லைங்களா? சோ அதே மாதிரி நீங்க ஜாவா யூஸ் பண்றீங்க அப்படினாக்க ஜாவா ரன் பண்ணும்போது ஜாவா கம்பைலர் அப்படினு சொல்லி ரன் பண்ணுவீங்க. சோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கம்பைல் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கம்பைலர் யூஸ் ஆகுது फ्रेंड्स. ஓகேங்களா? சோ இன் கேஸ் இந்த கம்பைலரோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறது நம்ம பத்தி பார்க்கலாம். சோ கம்பைலர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் C இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டர்போ C இல்லை கோட் பிளாக் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுமோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பைலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நம்ம கொடுக்குற யூசர் ப்ரோக்ராமிங் கோட் அதை நாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் கோட்ஸ் வந்து எழுதுகிறோம் இல்லைங்களா? ஸோ சிஸ்டம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா அப்படின்னா பண்ணிக்காது. ஸோ சிஸ்டம்ஸ்க்கு ஒன்லி தெரிஞ்ச கோடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பைனரி கோட்ஸ் 0s and 1s மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம கொடுக்குற யூசர் கோட கம்ப்யூட்டர் கோட கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைலர். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 0s and 1s மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுதான் நம்ம மிஷின் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ்க்கு அதுக்கான பைனரி கோட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டெசிமல் நம்பரை எப்படி வந்து பார்த்திங்கன்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 17 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 17 அப்படிங்கிறத நான் 2ஆல் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 8 2s are 16. ஸோ ரிமைண்டர் எனக்கு என்ன வருது 1. ஸோ அந்த 1 எடுத்துக்கோங்க. தென் இந்த 8 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும். ஸோ 2 4s are 8. ரிமைண்டர் எனக்கு 0. ஓகேங்களா? அகைன் 4 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 2s are 4. ரிமைண்டர் இஸ் 0. ஓகேங்களா? அகைன் 2வை 2ஆல் டிவைட் பண்ணனா 1. அதாவது ஒரு நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரும்போது வர ரிமைண்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ரிமைண்டர்ஸை நீங்கள் ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரோட டெசிமல் கோட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1001 வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் இப்படி டேரெக்டாக எடுக்கக்கூடாது, இந்த ஃபார்மேட்டில் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 10001. ஸோ 17 அப்படிங்கிறதோட பைனரி கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10001. ஓகேங்களா? ஸோ சிஸ்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் போது 17 அப்படின்னு ஸ்டோர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பைனரி ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அவங்களால வேறு எந்த ஒரு லாங்குவேஜஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது லாங்குவேஜஸில் பேசினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? கான்வர்சேஷன்ஸ் ப்ராப்ளம். ஸோ சைகையில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் சொல்ல வந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தெளிவாக வந்து அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னொரு பர்சன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவருக்கு வந்து இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெரியும், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இவர் சொல்கிற தமிழ் லாங்குவேஜை இவர் கேட்டு ஸோ இவருக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இவர் ரிப்ளை பண்ணுறதே நமக்கு எப்படி இருக்கும்? இங்கிலீஷில் தான் ரிப்ளை பண்ணுவார். ஸோ அதை வந்து பார்த்திங்கனாக்கா இவருக்கு புரிகிற மாதிரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பர்சன் வந்து ட்ரான்ஸ்லேட்டராக இருந்து அந்த கான்வர்சேஷன் ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறாங்க இல்லைங்களா? சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பைலர் அப்படிங்கிறதும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோடிங்ஸை நம்ம எழுதுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்லி பைனரி கோட்ஸ், அதாவது 0s and 1s மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்போ இந்த கான்வர்சேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த கம்பைலர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம கொடுக்குற கோடிங் வந்து பார்த்திங்கனாக்கா மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கம்பைலர் பற்றின டெஃபினேஷன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்பைலர்னால் என்ன அப்படிங்கிறது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ கம்மிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எப்படி ப்ரோக்ராம்ஸ் போடுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.